புது பலனை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கழுகுக்கு எப்படி தேவன் புது பலனை கொடுத்து எழும்ப பண்ணுகிறாரோ, உங்களுக்கு புது பலனை கொடுத்து எழும்ப பண்ண விரும்புகிறார். கொஞ்சம் காத்திருந்து ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். தினமும் அதிகாலையில எழும்பி 1 மணி நேரம் காத்திருந்து ஜெபிச்சு பாருங்க. அந்த நாள் முழுவதும் ஒரு புது பலன் இருப்பதை நீங்க உணர்றீங்கல்ல. என்றைக்கு நீங்க ஜெபிக்கலையோ அன்றைக்கு பலவீனமா உணருவீங்க. அதனால தான் அனுதினமும் அதிகாலையில எழுந்து வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிச்சு ஒரு புது பலனோடு உலகத்துக்குள்ள நம்ம வரணும். அப்ப அந்த நாள் முழுவதும் நீங்கள் பலனோடு இருந்த காரியங்களை செய்வதை உணர முடியும். இந்த நாள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை கழுகுகளை போல புது பலனை தாரும். தகப்பனே, இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். சோர்ந்து பலவீனப்பட்டு மனம் அடிவோடு இருக்கிற இந்த பிள்ளைகள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும். கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து செட்டைகள் அடித்து எழும்பும்படியாய் புது பலனை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். இன்றைக்கு ஒரு புது பலனோடு காரியத்தை நடப்பிக்க அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.